அக்கா அக்கா சூப்பராக இருக்குதுங்க பாவாடை தானே. நான் கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுத்துடலான்னு பார்க்குறேன், பட் முடியல. அதனால தான் 2 தடவை கட் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல இதில் வந்துட்டு தாவணி செட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட பார்டரில் நான் வந்து இதில் சாரி வியர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி லாங் பார்டர் வரும். பட் செகண்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வரணும், இந்த சிங்கிள் பார்டர்ஸ் மட்டும் தான் வரும். இதில் கிளாத் அங்கே இருக்குது, ஃபேப்ரிக் அங்கே இருக்குது, இங்கே காட்டுங்க. இதில் வந்து சிங்கிள் பார்டர் மட்டும்தான் வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே உள்ள பார்டரையும் கட் பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ லாங் பார்டராக தெரியுதா என்னோட பாவாடையில் பாருங்க, லாங் பார்டராக தெரியும். ஸோ வந்து தாவணி வந்து உங்களுக்கு தனியாக வந்துருங்க, பிளவுஸ் பீட் இது ரெண்டும் உங்களுக்கு ஃபேப்ரிக்காக கொடுத்துருவேன். இது மட்டும் ஸ்டிச் பண்ணி வரும். ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அது பர்டிகுலராக இந்த கலரில் சாரி அனுப்பிச்சு எனக்கு தாவணி போட கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆனால் என்னால் ஃபேப்ரிக் கொடுக்க முடியுங்க. பிஃபோர் தீபாவளி வேணும் அப்படின்னா இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா கமிங் ஃப்ரைடேவோட நான் வந்து தீபாவளியோட அந்த டிஸ்பேச் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போறேங்க நான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் அப்படிங்கும்போது கொரியர்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ சில டைம் வந்து ஹோல்ட் ஆயிடு. நான் லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் பிஃபோர் தட் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன். அதே மாதிரி நீங்க வெப்சைட்ல இனிமேல் ஆர்டர் பிளேஸ் பண்றதெல்லாம் தயவு பண்ணி கைண்ட்லி ரெக்வஸ்ட் நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ஏன்னா வெப்சைட்டோட ஆர்டர்ஸ் என்னால க்ளோஸ் பண்ண முடியல, நான் ஆர்டர்ஸ் அதிலே வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் டைமிங் இருக்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இமீடியட்டா வேணும்னா இதுல கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு சில ஐட்டம்ல நான் வந்துட்டு க்ளோஸ்லேயே போட்டு ஆஃப்டர் தீபாவளி தான் டிஸ்பேச்சுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் தெளிவா சொல்றேங்க. இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இதுல வந்து சிங்கிள் பார்டர் தான் வரும். அந்த அது என்ன மாங்காவாக்கா, ஆமாங்க, அந்த மாங்காய் டிசைன் வந்து சிங்கிளா தான் வரும். நான் மேல உள்ளதையும் கட் பண்ணி கீழே டபுள் பார்டரா கொடுத்துட்டேன். பிளவுஸ் வந்து சிங்கிளா தான் வச்சிருக்கேன். இது வந்து நாங்க தனியா ஸ்டிச் பண்ணிருக்கோம் இந்த ஃபேப்ரிக்ல, சரிங்களா. ஸோ இது வந்து இதுவுமே இதுல வராது. இது வந்து என்னோட வேற ஃபேப்ரிக்ல நான் பண்ணிருக்கேன். ஸோ வந்துட்டு இது அப்படியே நீங்க அன்ஸ்டிச்சா வாங்கிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி நீங்க வெப்சைட்லயே புக் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் வந்து இதோட ஆர்டர் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நான் ஈவினிங் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு 7 ஆர்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்தது. ஏன்னா குரூப்ல வரும்போது நான் பார்த்தா ஒரு 7 ஆர்டர் வந்தது. அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டர் வந்திருக்குன்னு தெரியல. தீபாவளியோட டிஸ்பேச் எல்லாமே டெய்லி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அதனால தான் நான் அடிக்கடி வந்து லைவ்ல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் தான் ஹோல்ட் ஆயிருக்குது. ஏன்னா அந்த செட்டிநாடு காட்டன் அப்புறம் வந்து பனாரஸ் ஐட்டம் ஒரு சிலது வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். பட் சீக்கிரமே அதுவும் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க. பட் கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் தான் நான் டிஸ்பேச் எடுக்கிறேன். சாட்டர்டேக்கு மேல வர்றது எல்லாமே ஆஃப்டர் தீபாவளி தான் உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியா வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா என்னால உங்களுக்கு அந்த டைம்குள்ள கொடுக்க முடியாது. ஏன்னா மண்டே தீபாவளி அக்கா, மண்டே தீபாவளிங்கும் போது அட்லீஸ்ட் நீங்க வந்து சாட்டர்டே வாங்கி சண்டே வந்து ஸ்டிச் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான். தாவணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த தாவணியை போட்டதுல இருந்து இனிமே நம்ம வந்து ஃபுல்லா வந்துட்டு தாவணியா பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 5-6 வயசு அப்படியே பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த தாவணி கலரு. ஏன்னா ஒவ்வொரு கலருமே வந்துட்டு பார்த்து தான் பண்றோம். அதாவது நிறைய பேர் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தாவணிலாம் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுலயே கட் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் கூட நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் என்ன பண்ணேன்னா நான் வேற பிளான் பண்ணேன். ஒரு சுங்குடியோட மெட்டீரியல் வச்சு நாங்கள் இந்த தாவணி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுல ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகாது. அந்த பார்டர் நீங்க அழகாவே கொடுத்துக்கலாம் வேஸ்ட் ஆகாம. ஸோ அதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். தாவணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சைசஸ் மென்ஷன் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தயவு பண்ணி லேட் பண்ணாம ஆர்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு வரலன்னு சொன்னா நாங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு வந்து ஆஃப்டர் தீபாவளிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். வெப்சைட்ல வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து வெப்சைட்ல இதை நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா அப்லோட் பண்ணா அதுல ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் எங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால வாட்ஸ்அப்ல மட்டும் தான் ஆர்டர் பிளேஸ் பண்றோம். ஸோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 3 மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 மொபைல் நம்பருமே பயங்கர ஹேங் ஆகுதுங்க. என்கொயரி பயங்கரமா வந்துட்டே இருக்கு. பசங்க வந்துட்டு மொபைல வந்துட்டு அத்தனைக்கு ஐபோன்ல தான் நான் கொடுத்துருக்கேன். இருந்துமே வந்துட்டு அது ரொம்ப லோட் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 3 நம்பர்லயுமே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் எடுக்கல, போன் வந்து பிக் பண்ணல அப்படின்னா யாரும் வரி பண்ணாதீங்க. டெஃபினட்டா வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா ரிப்ளை வரும். வெயிட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அனுப்பிச்சுங்கக்கா. அந்த கடையில டைலருக்கும் நம்ம சேல்ஸ் டீமுக்கும் சரியான சண்டை நடந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த கஸ்டமர் கேக்குறாங்க, இந்த கஸ்டமர் கேக்குறாங்க, கரெக்டா பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, லேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே மக்களே உங்களுக்காக தான். பிள்ளைங்க வந்து நைட்டு கூட ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் ஆர்டர்ஸ் வருதுங்க. ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க, தூங்குறது இல்ல. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஏன்னா இத்தனைக்கு வந்துட்டு ஒரு போன் என் கையில கொடுத்து நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஏன்னா எனக்கே தெரியுது. ஏன்னா அந்த நம்பர் வந்து 3rd நம்பரா கொடுத்து அதுலயே எவ்வளவு பிஸினா, அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க எப்பயுமே கொடுத்துட்டு இருந்த நம்பர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து பார்த்தா
அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு பிள்ளைங்களுக்கு. உண்மையிலுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க. லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் போடுற டைம்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அதனாலதான் நான் பிஃபோரே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஃப்ரைடேவோட நம்ம தீபாவளி ப்ராடக்டோட டிஸ்பேச் மட்டும் நம்ம ஃப்ரைடேவோட முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஸ் யூஷுவல் எப்பயும் போல வந்துடும். மேக்ஸிமம் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றேன், இந்த ஸ்டிச்சிங் மெட்டீரியல் அப்புறம் வந்துட்டு குர்த்தி இதெல்லாம் மேக்ஸிமம் 7 to 14 days, மேபி 20 days கூட ஆகும், 25 days கூட ஆகும். அதை வந்து நீங்க எங்க பிள்ளைங்கிட்ட கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றீங்கன்னா கேட்டுக்கோங்க. ஆனா டெஃபினட்டா நான் வந்து வெப்சைட்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு. மேபி 1 or 2 days வந்துட்டு முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். சோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் செட்டிநாடு வகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் தான் ஒரு 30 saree அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தறியில ஓட்டி கொடுக்கணும். என்ன மாதிரி எத்தனை பேர் கொடுப்பாங்க? நான் மொத்தம் 16 பேர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். 16 பேர்கிட்ட நான் ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் செட்டிநாடு மட்டும். அது ஒவ்வொரு சைட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், மொத்தமா பல்கா கொடுக்க மாட்டாங்க. அதையும் நான் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்துடணும். பாருங்க இந்த சாரி இருக்குல்லங்க, இதுல நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தாவணி பிளான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி வந்து குர்த்தியும் பிளான் பண்ணிருக்கேன். பொங்கலுக்கு பாருங்க சம்மதம் ஐட்டம் கொடுக்க போறோம். ஸோ அதுக்காக நான் இப்பவே பிஃபோர் தட் வந்துட்டு செட்டிநாடுல நிறைய ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து காஃபி ப்ரௌன் சாரி நேத்து கூட காமிச்சிருப்பேன். சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க. இன்னைக்கு ஒரு 100 சாரி வந்திருக்கும். இவ்வளவுதான் மிச்சம். நேத்தோ இந்த லைவ்ல போட்டிருந்தேன். இந்த சாரி மட்டும் தான் மிச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ப்ரௌன் போட்டிருந்தேன் அண்ணா ஃபங்க்ஷன்ல. அதெல்லாம் இப்போ வரைக்குமே எனக்கு ஆர்டர்ஸ்ல பெண்டிங்ல இருந்துட்டே தான் இருக்கு. நிறைய கஸ்டமர் திட்டி நான் ரீஃபண்ட் கூட கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு சில பேர் வந்து 1 month 2 months ஆனாலும் பரவாயில்ல நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்துட்டு செட்டிநாடு ஒரு சில ஐட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிதான் வரும், வரி பண்ண வேணாம். அதே மாதிரி படையப்பா மூவில ஒரு சாங் பண்ணிருப்பேன். அங்க அந்த சாரி இருக்கா மாடலு கலை முடிப்பு அந்த சாரி இருக்கா கீழே குடிச்சு போ. படையப்பா மூவி வந்துட்டு அந்த சௌந்தர்யாவோட டயலாக் ஐட்டிங் பண்ணிருப்பேன். கொண்ட போட்டு ஒரு கிரீன் கலர் சாரி வியர் பண்ணிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் டிஸ்பேச் பண்ணல. அம்மா அங்க பாரு என்ன பாரு, அதான் திக் போடு. இந்த சாரியில கிரீன் கலரு, இது வந்து பீக்கோ கலருங்க. ரொம்ப நேரம் நான் லைவ்ல இருக்க முடியாது, டைம்ல வேலை இருக்குது. அதுக்காக நான் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடலாம் இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பீக்கோ கலர், டியூவல் பார்டர் வரும். எங்கிட்ட ஒரு பார்டர் வரும், இந்த சைட்ல வேற பார்டர் வரும். ஸோ இதுல நல்ல டார்க் கிரீன் கலர்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துட்டு பெண்டிங்ல தான் இருக்கு. நான் இன்னும் யாருக்கும் டிஸ்பேச் கொடுக்கல. ஸோ ஏன்னா அதோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குதுங்க, இன்னும் டிஸ்பேச் ஆகல அப்படின்னு. டெஃபினட்டா பிஃபோர் தீபாவளிக்கு முன்னாடி ஃப்ரைடேக்கு முன்னாடி உங்களுக்கு நான் டிஸ்பேச் கொடுத்துருவேன். ஸோ வரி பண்ண வேணாம். அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் என்ன சொன்னா, அந்த குர்த்தியோட ஃபேப்ரிக் இருக்காக்கா, நல்லா மெரூன் கலர்ல வந்துட்டு பாடி வரும். பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேரட் கிரீன்ல வரும். அதோட சாரி ஃபேப்ரிக் நிறைய இருக்கு. சாரி வந்துட்டு ஒரு 300 சாரி பக்கம் எடுத்தேன், எல்லாமே சோல்டு. ஸோ அதுல வந்துட்டு ஒரு கொஞ்சம் சாரி வந்து பெண்டிங் இருக்கு. இதை தவிர மற்றது எல்லாமே மேக்ஸிமம் டிஸ்பேச் கொடுத்துட்றோம். ஸோ ஒருவேளை வரலனாலும் ப்ளீஸ் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, யாரும் கோவப்படாதீங்க. விஜய் 500 மெசேஜ் கொடுக்க சொல்லுங்க. பங்கு வணக்கம், தாவணி எப்படி இருக்கு சொல்லுங்க பங்கு. எங்கள் வருகைக்காக காத்தி. இதுல அமௌண்ட் ஒருத்தவங்களை வறுத்து எடுக்கணுங்க. அடியா அந்த மாதிரி பேர்லாம் ஃபேக் ஐடியா இருக்கும். திரண்டு வர்றது இப்படா இவங்க அட்டாக். அவங்க சொல்றாங்க ஏதோ அந்த அக்கா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு. எந்த அக்கான்னு கேளுங்க. எந்த அக்கா இருந்தது? நாங்களாம் எதையும் பேசக்கூடாதுன்னு இருக்கோம், கம்முனு இருங்க சரிங்களா? சரி, இந்த அந்த அந்த முதல்ல அந்த லிஸ்ட்டை வந்து பிளாக் பண்ணி விட்டுருங்கக்கா. நான் நேம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பங்கு தங்களது கவனம் வந்து அதுலதான் இருக்கணும். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. பாண்டியராஜனா நோட் பண்ணிட்டாருங்க. நோட் பண்ணிட்டாரா? முடிஞ்சு. சோ தாவணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா பொங்கலுக்கு வந்து நான் நிறைய பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து சூப்பர் கலெக்ஷனா கொடுக்க போறேன். இது என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு அவரு எனக்கு மேல பாய் வந்து அந்த ஐயா கட்டிங் மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் அம்மா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வரைஞ்சிட்டுலாம் இருக்காரு. நான் ஒரு பக்கம் வரைகிறேன், அவர் ஒரு பக்கம் வரைகிறாரு. பட் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போடுறாங்க தான். பட் அதுல ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகுது நம்ம கிட்ட இருக்கணுங்கிறது தான் எங்களோட தாட்டு. ஏன்னா அது அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிசினஸ் வேற. இப்ப நான் காமெடி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், காமெடி வந்து நிறைய பேர் பண்றதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஓன காமெடி வராது, அதனால அப்படி ஏடிச்சாங்க அப்படிதான், அதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிடுவேன். பட் இதுங்கிறது உடம்புல ஊர்னது. நம்ம இந்த மாதிரிதான் போடணும் அப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணிருக்கோம்ல. சோ அந்த மாதிரி இந்த தாவணி செட்டுங்கிறது வந்துட்டு அதே மாதிரி குர்த்தியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து என்னோட விருப்பப்படி ஒரு ஸ்லைட் சேஞ்சஸாவது இருக்கணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த தாவணி போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தாவணி போட்டு இருந்தாலும் அந்த டைம்ல இருந்து எனக்கு இப்போ வரைக்குமே நல்ல ஒரு கடைக்கு வந்து வாக்கிங் கஸ்டமர் நிறைய பேர் வாக்கிங் வராங்க. எங்கெங்க இருந்தாலும் வராங்க. திருப்பூர் சொல்றாங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க.
அவ்வளவு பெருசா அவ்வளவு பெரிய ஆள் ஐட்டமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா அது ஒரு சந்தோஷம் தானே. லோக்கல் பீப்புள் வந்து பாக்குறத விட வெளியூர்ல இருந்து வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப சீக்கிரமே என்னோட ஷாப் நான் கொண்டு வர போறேன். நான் வந்து அதுக்காக அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். நான் நிறைய பேரோட கொஸ்டின் என்னக்கா ஆச்சு, ஏன் வந்துட்டு வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. என்னோட மெயின் பிசினஸே என்னோட காஸ்மெட்டிக்ஸ் தான். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் அதோட அஃபிஷியல் ஒர்க்கு இட்ஸ் a ஹியூஜ் ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதோட ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து இதுல வந்துட்டு சரி ஓகே அது ஒரு சைடு போனாலும் இங்கிட்ட ஒரு பிசினஸ் நடந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த தாவணி யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்ற மெட்டீரியல் இருந்தாலும் ஒரு சில ஐட்டம் வந்து அவங்களே சொல்லுவாங்க இது தீர்ந்துருச்சு, ஸோ ஆஃப்டர் தீபாவளி தான் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்து நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டு ஏன் எனக்கு வரல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா? அமௌண்ட் சொல்றாங்க. என்னங்கா அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்றாங்க? இது 1000 எவ்வளோ சொன்னோம்? 499 சொன்னீங்க. கிளாத் மட்டும் கிளாத் ஸ்டிச் பண்ணி வரணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. ஏன்னா இதோட ஃபேப்ரிக் அதாவது நிறைய பேருக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் கவுண்ட்ஸ் ஹெவியா இருக்குங்க. 80s கவுண்ட்ஸ், 100 கவுண்ட்ஸ், 120 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி கவுண்ட்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட சைஸஸ் வரைக்கும் தான் இந்த ரேட். அதுக்கு மேல நீங்க ரொம்ப பெருசா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க சரிங்களா. இந்த பிள்ளை மாதிரிலாம் இருந்துச்சு வச்சுங்களேன், இதை விட கம்மியா கொடுத்தாலும் போறேன் அங்கிட்டு பண்ணுங்க. அவ இருக்கிறது நானே இத்தினுண்டு, எனக்கும் பாதிதான் இருப்பா. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மீடியம் பிரைஸ் தான் வரும். ஸோ ரொம்ப வாலியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, நான் ரொம்ப குண்டா இருப்பேன், எனக்கு வந்துட்டு இந்த ஹாஃப் சாரி செட் ஆகுமான்னு சொல்லும்போது உண்மையுமே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கு வந்து என் பங்கு கூட ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஹாஃப் சாரியா சாரியான்னு தெரியல, இந்த மாதிரி யார் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நீங்க அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க சிஸ்டர். நம்ம வந்து நமக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கணும். அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க நம்ம அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை போட்டுக்கணும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ ஆர்டர் பேசுவோம். அண்ணாவும் விஜய் அட்வான்ஸ் தீபாவளி சொல்லிக்கிறாங்க, நீங்களும் சொல்லிடுங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நான் இன்னும் எனக்கு எங்கெங்க தீபாவளி இன்னும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், வீட்டில் எல்லாருக்கும் எடுக்கணும்ல, யாருக்குமே இன்னும் எடுக்க போகல. மாமாவுக்கு வந்துட்டு அதிகமாக லீவ் இல்லை. இப்போதான் ஒரு லாஸ்ட் 2 டேஸாக லீவ் போட்டிருந்தாங்களா, இனி கண்டினியூஸாக அவங்களுக்கு டியூட்டி இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜைக்கு அங்கே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எனக்கு டைமே இருக்காது. நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஐடி வந்து ரொம்ப டவுன் ஆகி இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்கு. எப்படியாவது ஒரு 1 மில்லியன் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா எப்பயுமே ரொம்ப பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த 100 ஃபாலோவர்ஸ் வந்தால் கேக் வெட்டுறது, 500 ஃபாலோவர்ஸ் வந்தால் கொண்டாடுறது, அதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. அது ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் வந்து என்னோட ஆசிரமத்துக்கு போயிட்டு நான் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி 1 மில்லியன் வரும்போது ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நான் அதை செய்வேன். ஸோ இதே போல் எங்களுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு ப்ராசஸ் முடிச்சு வரப்போகுது. ஸோ அதுக்கும் எப்பயும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும். தேங்க்யூ. கட் பண்ணிடுவீங்களா? நான் வரணுமா? ஐயோ பாசு இல்லை மூடி